மிதுன ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். மிதுனம் அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா இரட்டை மனது இல்லையா? எப்போதுமே 2 விஷயங்களில் ஒரே நேரத்தில் யோசிப்பாங்க. ஒரே வேலையை செஞ்சால் கூட இன்னொரு வேலையை பார்ட் டைமாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு தொழிலில் ஒரு நிரந்தரமான வருமானம் வந்தால் கூட இன்னொரு தொழிலில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரெட்டவான விஷயங்கள் தான். ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து செகண்ட் பேஜ் அப்படி போக மாட்டாங்க. லாஸ்ட்டு பேஜில் 2 படிப்பாங்க. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் வருவாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வருவாங்க. அதுக்கப்புறமா அந்த புக்கை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுவாங்கல்ல. இது ஒரு விசித்திரமான அந்த குணாதிசயங்கள்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான நபர்கள். வெகுண்டு எழுந்தால் தான் அவங்க எதுக்க யாருமே நிற்க முடியாத தவிர இந்த மாதிரி சிறப்பு குணாதிசயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களும் எந்த நேரத்துலையும் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறவர்கள் தான். இதுதான் வந்து மிதுன ராசியோட ஒரு சிறப்பு தன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது, ராசிக்கு உரிய கிரகமான புதன் 9ஆம் இடத்துல இருக்குது. அது ரொம்ப சிறப்பு தான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரகம் வந்து வக்ரமாகி இருக்குது. அதனால் மிதுன ராசிக்காரர்கள் என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் கொஞ்சம் அந்த குழப்பத்தில் இருப்பாங்க தான். இருந்தாலும் கூட ராசியாதிபதியே வக்கரம் அடையும் போது அப்போ வந்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து கொஞ்சம் தவறாக தான் போயிடுங்கிறதுனால இப்போதைக்கு எந்த முடிவும் வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த புதனுடைய பார்த்திங்கன்னா புதன் மட்டும் தனியாக இல்லை இல்லையா? கூடவே செவ்வாயும் இருக்குது. இன்னொரு பக்கம் ராகுவும் இருக்குது. இந்த புதனும் ராகுவும் சேரும்போது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான ஏற்ற இறக்கங்கள். அதாவது பார்த்திங்கன்னா ஏற்றம்ங்கிறது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே சரிவாக ஏறிக்கிட்டு போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இப்போ வெடுக்குன்னு ஏற்றி பரமபத விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மனசுக்குள்ளே உதிக்கக்கூடிய எண்ணங்களும் நம்ம செயல்படக்கூடிய விதங்களும் பார்த்திங்கன்னா சடசடன்னு ஏணிப்படிகளில் ஏறி மேலே போகும், பாம்பு கடித்து திரும்ப கீழே இறங்குற மாதிரி ஒரு பரமபத ஆட்டம் மாதிரியே மனசுக்குள்ளே வந்து இந்த சிந்தனைகளும் ஒரு மாதிரியான எண்ணங்களும் அலைமோதிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கூட நடக்கக்கூடிய விஷயங்களும் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்துட்டு சுத்தமாக நடக்காது. எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸ்பீடாக செய்ய வேண்டிய வேலைகள் வந்து நம்மளால் சுத்தமாக செய்ய முடியாது, ஸ்லோவாக செய்கிறோம். சரி இது என்றைக்கு வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற வேலைகள் வந்து படப்பட முடியும். இப்படி மாற்றி மாற்றி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புதன் ராகு காம்பினேஷன். அதே போல் என்ன யோசிக்கிறது, நமக்குள்ளே என்ன குழப்பங்கிறதே நமக்கு தெரிஞ்சால் தானே அந்த குழப்பத்துக்கு தீர்வு காண முடியும். என்னன்னே தெரியல, ஆனால் ஒரு பக்கம் குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் மனசு குழம்பிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பயம் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாத்தையும் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது புதனுக்கு பகை கிரகமான செவ்வாயும் அதே இடத்துல கூடிகிட்ருக்கு. குறிப்பாக 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்தாலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க, இது வந்து புதனுடைய அந்த கல்வின்னு சொல்கிறோம்ல, இந்த கல்வி வந்து நிச்சயமாக அந்த செவ்வாய் வந்து கையை வச்சு விட்டுடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு பக்கம் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு பக்கம் 2 பக்கம் படிக்கணும்னு நினச்சா கூட 2 வரி படித்தோடனே அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அதை அப்படியே கீழே வச்சுருவாங்க, படிக்க முடியாது அவங்களால. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது என்ன முயற்சி பண்ணாலும் இந்த செவ்வாய் வந்து அதுக்கு தடை விதிச்சுட்டே இருக்கும். 9ஆம் இடத்துல 2 பாவ கிரகங்கள் இருக்குது இல்லையா? அதுக்கு மேலே பார்க்கும்போது புதனும் வக்கரமாயிருக்கு. இதெல்லாம் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும்னா, ஒரு பக்கம் செவ்வாய் வந்து அடுத்த இடத்துக்கு மாறிடும். அந்த மாறின பிறகு ஓரளவு சரியாயிடும். இதுக்கு இடையில் இப்போ வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டதுனால கண்டிப்பாக வந்து இந்த புதன் அண்டு ராகு இருந்தால் கூட அந்த நிலையெல்லாம் ஓரளவுக்கு மாற்றத்துக்கு கொண்டு வந்துருங்கிறதுனால எண்ணங்கள் ஓரளவு தெளிவாயிடும். குழப்பங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிடுங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் இந்த குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசியிலேயே குரு இருக்குது. அப்போ ராசியிலேயே குரு ஜென்ம குரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம் இல்லையா? ஜென்ம குரு எந்த வகையிலும் பெரிய அளவுக்கு நல்லது செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தது பார்க்கும்போது மிதுன ராசிக்கு அது 7க்கும் 10க்கும் உரிய கிரகம். ஒரு பக்கம் அதை பாதகாதிபதினு கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஜென்மத்திலே இருக்கிறதுனால என்ன பண்ணோன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அதாவது ஒரு இடத்துல போய் நம்ம லாக் ஆகிட்டோம்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜென்மகுரு சிறைப்படுத்துங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னால் கூட அதுக்குன்னு எல்லோரும் ஜெயிலில் போய் உட்காந்துட்டு சிறை தண்டனை அனுபவிப்போங்கிற அவசியம் கிடையாது.
ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு படாத பாடு பட வேண்டியதாக இருக்கும். இதை யார் பார்க்குறது, அதை யார் பார்க்குறது? ஈவன் வேலை செய்கிற இடத்துல கூட பார்த்திங்கன்னா, யாராவது திடீர்னு 2 பேர் முக்கியமான ஆட்கள் லீவ் போட்டிருப்பாங்க. அந்த வேலையும் சேர்த்து பார்க்கக்கூடிய சூழல் வந்துடும். 2, 3 ஷிஃப்ட்டு கண்டினியூஸாக பண்ண வேண்டிய சூழல் வந்துடுதுல்ல. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ம குரு வந்து கொடுத்துட்ருக்குற ஒரு சூழல். பட் நேரம் காலம் பார்க்காம நீங்கள் வேலை செய்வது தான் இதற்கான பரிகாரமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஜென்ம குரு வந்து வேறு மாதிரியான தண்டனையை கொடுக்க மாட்டார். மனசில் வந்து ஏதாவது வந்து தொடர்ந்து வந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு வேலையை தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி செய்கிறது, பிஸியாக இருக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது கூட காலாகாலத்துக்கு செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்கும் போது அதுவே உங்களுக்கு பரிகார நிவர்த்திங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். எந்த வகையிலும் அது மாற்றம் வராது. அடுத்தது, ஜென்மத்தில் குரு இருந்தால் கூட இந்த குருவோட பார்வை வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல கிடைக்குது, 7ஆம் இடத்துல கிடைக்குது, 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சுப காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டோம், புதனோட வந்து 9ஆம் இடத்துல ராகு செவ்வாய் சேர்ந்துருக்கிற விஷயத்த சொன்னோம். அடுத்தது வந்து 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கத்தில் ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்குது இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறுவனம் செயல்படுவதற்கோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வந்து சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏதாவது ஒரு வகையில் வந்து பிரட்டி கொடுத்துருவோம். இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து அடுத்தது மேஷத்துக்கு போயிடும். இங்கே பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி இந்த 3ம் 10ஆம் இடத்துல சேர்ந்துக்கும். சாதாரணமாகவே நம்ம அங்கே சொன்ன மாதிரியே தான் 10ஆம் இடத்துல 3 கிரகம் ஒன்று சேர்ந்ததுன்னா என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த இதை விட்டுட்டு ஓடிடலாமா, இந்த வேலையை விட்டுட்டு ஓடிடலாமா, இந்த தொழிலை விட்டுட்டு ஓடிடலாமா, பேசாமல் வீட்டில் உட்காரலாமா, வேறு ஏதாவது செய்யலாமா, அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய அதிருப்தியை கொடுக்கும். அதாவது சந்நியாசத்தனத்தை கொடுக்கும். எல்லாத்தையும் விட்டு விலகி இருக்கிறது, எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கும். 10ஆவதுக்கு சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களுமே 10ஆம் இடத்துல சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்? இதுதானே வந்து இயற்கை சீற்றங்கள்லேருந்து, கடுமையான நெருக்கடிகள்லேருந்து, விபத்துக்கள்லேருந்து, போர்லேருந்து எல்லாத்தையும் ஏற்படுத்துகிற கிரகம். அப்போ அது போய் 10ஆம் இடத்துல போய் உட்காந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறதும், ஒவ்வொரு நாளும் தொழில் செய்கிறதும், செஞ்சுட்டு வீட்டு வர்றதுனா ஒரு நாளும் போருக்கு போயிட்டு வர்ற மாதிரியே, திரும்பி வந்தால் தான் நிச்சயங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கையில் சம்பளம் வந்தால் தான் நிச்சயங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியிலேருந்து தொடர்ச்சியாக இருக்கும். இது 1 மாதத்துக்கு கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அது வரைக்கும் நம்ம அதை கடந்து தான் ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி சூரியன் அதோடு சேர்ந்து இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கு. இது எல்லா வகையிலுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால கண்டிப்பாக இந்த 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட நெருக்கடி, 10ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா முட்டிக்கால், இந்த முட்டிக்கால்லாம் அடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது, இடிச்சிப்பீங்க. அதனால் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு தொழில் ரீதியான நெருக்கடியை தவிர்க்கவும், உடலில் வந்து எந்த இடத்துலையும் பாதிப்பு ஏற்படாமல் இருந்து உங்கள் தப்பித்து கொள்வதற்காகவும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் வழிபாடு செய்வது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை தரும். இதெல்லாம் இந்த நெருக்கடியெல்லாம் சொல்லிட்டு வந்தால் கூட ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது கேது இருக்குது இல்லையா? கேது வந்து எந்த இடத்துல இருந்ததுன்னா நல்ல பலனை கொடுக்கும், எந்த இடத்துல இருந்ததுன்னா நமக்கு நெருக்கடியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கேது வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இதில் எங்கே இருந்தாலும் இந்த கேது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராசிலேயே ஜென்ம குரு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ராசிக்குரிய அதிபதி வந்து ராகுவோடையும் செவ்வாயோடையும் பகை கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருக்கு. 10ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு 3 கிரகம் உட்காந்துருக்கு. 3ம் பகை கிரகங்கள் பகை பெற்று உட்காந்துருக்கு. இப்படி இருக்கும்போது எப்படி மிதுன ராசி நிம்மதியாக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இதுதான், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்குங்கிற மாதிரி உங்களோட எல்லாத்தையும் மீண்டு வருவதற்கான வலிமை வந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு அனைத்து விதமான வலிமையும் கொடுப்பார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு எது நடந்தாலும் ரியாக்ஷன் பண்ணாமல் பொறுத்துக்கிட்டே இருந்தால் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து வர்ற மாதங்கள்லாம் மாறக்கூடிய சூழல் வரும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட நிலைமையை பார்த்திங்கன்னா ரொம்ப தலைகீழாக மாறிடும். இது எல்லாத்தையும் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து எதுக்கும் கவலைப்படுவானா, நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேங்கிறத கொடுக்கறது வந்து கேது தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும்
ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வருவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து, அதுவும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. இந்த 3 கிரகங்களும் மீன ராசியில் சேர்றது. 3 கிரகங்களும் பகை பெற்ற கிரகங்கள். எல்லா ராசிகளுக்கும் ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற காரணத்தினால சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மிதன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடு செய்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். என்னதான் நெருக்கடி இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி மீண்டு வருவதற்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்குங்கிறத ஏற்கனவே சொல்லியாச்சு. என்ன நேயர்களே, மிதுன ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்தது கடகராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.